சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் எல்லோரையும் இந்த அழகான அன்பான அழகாக வரப்போகின்ற அந்த வீட்டுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீட்டினுடைய அப்டேட்டை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். நிறைய மாற்றங்கள், நிறைய அப்டேட்டுகள். நிறைய பேர் என்ன சேஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்டிங். உண்மையாக பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ். எல்லோருக்குமே நன்றி. ரைட், இது இந்த அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். வளமே போல் ஒன்று தான். இந்த காணொலியை புதுசாக பார்க்குறாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கார்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்க. உங்களால் யாராவது ஒரு ஆளுக்கு இந்த காணொலி கண்ணில் தெரியும் வரைக்கும் இதை ஷேர் பண்ணுவோம். ஏனென்றால் அவர்களுக்கு இது பிரயோசனப்படும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இதனுடைய அப்டேட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெடி ஆகிட்டுது. லொஃப்ட்டுக்குரிய ஸ்டீல் வந்து ரெடி ஆகிட்டுது. வேலைகள் துரித வேகத்தில் போய் கொண்டிருக்குது. பாருங்கள் எப்படி அமைப்பாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி வந்திருக்கு. நாங்கள் எங்கே வேலை செய்தாலும் கூடுதலாக எங்களுடைய பேனர் வந்து மேலே கட்டப்பட்டிருக்கும். எஸ்பி கன்சல்டன்சி எங்களுடைய என்னென்ன சேவைகள்ன்ற விஷயங்கள் அங்கே இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா எங்களுடைய ப்ரொடக்ஷன் போய்கொண்டிருக்கின்றதில் அர்த்தம். வாங்க உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதனுடைய அப்டேட்டில் வந்து நான் உங்களுக்கு ரைட், இது வந்து மெயின் டோர் கதவு. இந்த ஒரு ஓப்பனிங்கை பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. அப்படியே ஒருக்கா போய் பார்த்தீங்க அதுக்கான போனீங்கன்னு சொன்னால் இதனுடைய அமைப்பான்னு தெரியும். ரைட், இந்த ஃப்ளோர்ன்ற ஜோய்ஸ் இருக்குது. இந்த சைடில் தான் ஸ்டெப்ஸ் வந்து போகுது. அப்படியே மேலே போய் வந்து ரிட்டர்ன் ஆகி இங்கே வந்து திருப்பி மேலுக்கு லெஃப்ட்டுக்கு போகிறதான் அதனுடைய ஐடியா. ரைட், லெஃப்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன். ரைட், நல்ல ஒரு ரிசப்ஷன். வீட்டுக்கு வர்ற ஆக்களை வரவேற்று இந்த இடத்துல ஒரு ரிசப்ஷன் மாதிரியான ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது இனி மாறலாம். அதே மாதிரி முன்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போச். இது இந்த முன் கதவோடு சேர்ந்த மாதிரியான ஒரு போச் இங்கே வெளியால் எடுத்து அப்படியே அது காணப்போகுது. இதோட மேலுக்கு வந்து ரூஃப் வந்து முடியும். ரைட், இது வந்து முன் ரூம். ரைட், அப்படியே வெளியில் வந்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் படி வரப்போகுது, ஸ்டேர்கேஸ். அப்படியே வலப்பக்கம் வந்தோம்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு ரூம் இருக்குது. வயசு போன காலங்களில் இல்லாட்டி ஒரு கெஸ்ட்டோ யாரோ ஐடியாக்களில் வந்து அந்த மாதிரியான நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கிறோம். பாருங்கள், பேக் டு பிரிக்ஸ் எடுத்துருக்கிறோம். எல்லாமே ஜாய்ஸுகள் எல்லாமே அடித்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குரிய ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக முடித்து ரெடி டு கோ என்ற மாதிரி இருக்குது. இது நீங்கள் ஏற்கனவே காணொலியில் பார்த்துனீங்க. பட் இருந்தாலும் பார்த்துக்கொள்ளுங்க. முழுக்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கான்கிரீட், அதாவது கண்டென்ஸ் பிளாக்னு சொல்லி சொல்கிறது அதை கட்டியிருக்கிறோம். மேலே வந்து எங்கெங்கே எல்லாம் வந்து சப்போர்ட் கொடுக்கணுமோ அங்கே எல்லாமே சப்போர்ட். இதனுடைய டீட்டெயில் எல்லாமே ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் தந்திருக்கிறார். அதை ஃபாலோ பண்ணுறதான் எங்களுடைய வேலை. ஆனால் நிறைய மாற்றங்களை இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். ரைட், பாருங்கள் எவ்வளோ அமைப்பாக இருக்குது. இது பாத்ரூம். நான் நிற்கிறது வந்து ஒரு பாத்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர் முன்னுக்கு இருக்கிற கெஸ்ட் ரூமாக இருக்கலாம், வீட்டுக்கு வரப்போகின்ற கெஸ்ட்டாக இருக்கலாம், இங்கே வந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு. இது இன்னொரு ரூமாயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஆஃபீஸாயும் யூஸ் பண்ணலாம். கீழே ஒரு அளவான அமைப்பில் வந்திருக்குது. பெர்ஃபெக்ட். பாருங்க, இந்த ஸ்டீலெல்லாம் நாங்கள் வைக்கல, அதை வச்சு போல் பண்ணி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து சேர்ப்போம். இது எல்லாமே போலுக்குள்ளே போகுது. இதுதான் இதில் உள்ள பெனிஃபிட். உண்மையாக கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அதை பழசுகளை வச்சு கொண்டு செய்யக்கல வெளியில் ஒரு 600க்கு நாங்கள் ரிட்டர்ன் போல் வச்சு மேலே வச்சு எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். அதனால் எல்லாமே அன்னிவன் நல்ல ஹைட் எடுத்துருக்கிறோம், நல்ல வகையான ஹைட் எடுத்துருக்கிறோம். போல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கவட்டி போல், கவட்டி இன்சுலேஷன், சாலிட் எல்லாமே டீட்டெயில் குவாலிட்டி கம் வித் த பேக்கேஜ்னு சொல்லுவேன். எஸ்பி கன்சல்டன்சின்னு சொன்னால் குவாலிட்டி அதுதான் அதனுடைய மிக முக்கியமான தன்மை. மற்ற நல்ல டிசைன்ஸ், எங்களுடைய ஓன் டிசைன்ஸ், எங்களுடைய ஆர்கிடெக்சர்ஸ் வந்து துரித இதை அவர்களுடைய வீட்டின் டிசைனிங்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனுடைய கனவு என்ன, ட்ரீம் என்ன பாசிபிள், இந்த இடத்துல அதை செய்யலாமா இல்லையா, அதே நேரத்தில் ரெகுலேஷனுக்கு பிரகாரம் உட்பட்டு நாங்கள் இதை அவர்களுடைய கனவை நனவாக்கி கையில் தருகின்றோம். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இது. ரைட், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டோர் வரப்போது அங்கால லிவிங் ரூமுக்கு போகிறோம். அதே நேரத்தில் இந்த இடத்துல இமேஜின் பண்ணுங்க, நல்ல டபுள் டோரோ சிங்கிள் டோரோ வட்டவர் வரப்போகுது. இங்கால கிச்சன். ரைட், இதாலையும் போகலாம், அதாலையும் வரலாம். ரைட், அப்போ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே ஒரு விசிட்டர்ஸ் ஒரு எல்லாருமே இருந்து கதைக்கக்கூடிய இடம் தான் இது. இதுதான் வந்து லிவிங் ரூம் ஏரியான்னு சொல்லி சொல்கிறேன். பாருங்கள் பிரமாணத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. லிவிங் ரூம் ஏரியா
மிக மிக அற்புதமாக நல்ல ஒரு சைஸில் நல்ல ஒரு ஹைட்டில் நல்ல ஒரு லெவலில் வந்திருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்கும். இருந்தாலும் பட் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி விரும்புகிறேன். அப்போ தான் நீங்களும் ஒரு வீட்டை வாங்கி கட்டைக்கோ புதுசாக அமைக்கையோ இந்த மாதிரி அமைத்து கொள்ளலாம்ன்றான் இது. ஆகவே எங்களோட மட்டும் அந்த நாலேஜை வச்சுருக்கக்கூடாது. எல்லாரும் வாழ வேணுமென்ற எண்ணம் பெற வேணும். எல்லாருக்குமே நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்களை எங்களுடைய அடுத்த சமுதாயத்துக்கு பாஸ் பண்ணணும், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் உள்ள விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஹைட்டோட நல்ல டெப்த்தோடு வந்திருக்குது இது, ரைட். அதே மாதிரி அவர்களுடைய மனசு போலையும் வந்திருக்கு. எனிவே ஒன்று ரைட். அதே மாதிரி இது வந்து இதில் ஒரு பைஃபோல் டோர் கொண்டு போகிறோம் கிச்சனுக்கு. பாருங்கள் இந்த கிச்சன் பிரம்மாண்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மிக மிக பெரிய ஒரு கிச்சன், ரைட். நல்ல ஒரு ஓப்பன் பிளான் கூட நீங்கள் நினைக்கலாம். ஓப்பன் பிளானாகவும் யூஸ் பண்ணலாம். அங்கே பைஃபோல் டோரை போட்டு விட போகிறோம். இங்கே ஒரு நல்ல ஒரு வெளிச்சம். இப்போ நீங்கள் பார்க்குற வெளிச்சம் வந்து நேச்சுரலான வெளிச்சம், ரைட். பைப்புகள் பேஸ் லைன்களுக்குரிய அமைப்புகள் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி வெட்டிச்சிட்டோம். மற்றது நாங்கள் இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிச்சனை கட்டி போட்டு நான் டிசைன் பண்ணுறது இல்லை. நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் எடுத்து போட்டு தான் நாங்கள் கிச்சனை கட்டுவோம் முதலே. அப்போ அதில் என்ன பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் தேவையில்லாத ஸ்பேஸுகள் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பேஸையும் வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளலாம், ரைட். இது கிச்சன், ரைட். இப்போ வெளியில் வந்தால் இது இந்த இடம். அதே மாதிரி இங்கே உள்ள மேக்ஸிமம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சர்வேட்டரி. இது முதல்ல பிளான்லேயே இல்லை, பிக்சர்லேயே இல்லை. அடிஷனலாக நாங்கள் இந்த ஒரு கன்சர்வேட்டரி இது செய்து முடியக்க நல்லா இருக்கும் பாருங்களேன், ரைட். இப்போ நாங்கள் நிற்கிற வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குரிய ஃப்ளட் ரூஃப் ப்ரிப்பேரேஷன் முடிஞ்சுது. லண்டன் ரூஃப் இருக்குது. பேக் போலை பாருங்கள், பின்னுக்குரிய வோல் அப்படியே ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சுது, ரைட். இந்த டீட்டெயிலை உண்மையாக பார்க்கல. அதான் சொன்னேன், குவாலிட்டி கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஒரு மிக மிக குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நாங்கள் இந்த விஷயத்தை செய்து முடிக்கிறோன்ற வந்து அசாதாரணமான விஷயம். எதையும் அசாத்தியமான வேலைகளையும் சாத்தியமாக்குறதான் நாங்கள். அதுக்குத்தான் பேர் எஸ்பி கன்சல்டன்சி. யூ வாண்ட் இட், வி பில்ட் இட், ரைட். இந்த ரூமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மிக மிக பிரம்மாண்ட ரூம். முதலாவது ஃப்ளோரில் 4 ரூம்கள் கொண்டு வந்திருக்கோம். 4ம் சூப்பர் டபுளான ஒரு சைஸில் வருது. சூப்பர் டபுளான சைஸில் நல்ல ஒரு சைஸான ஒரு பாத்ரூம் வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கட்டி முடித்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குரிய ஜோய்ஸ் அடித்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குரிய ரூஃபை முடிக்கிறோம். அதே நேரத்தில் செகண்ட் ஃப்ளோர், அதாவது இதான் முதலாவது ஃப்ளோர். இந்த ஃப்ளோருக்கு தாண்டி இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஸ்கேஃபோல்டிங்கை பார்த்தீங்கன்னா மேலே நாங்களே அதை செஞ்சுருக்கோம்னு சொன்னால் அடுத்தது லொஃப்ட்டுக்குரிய ப்ரிப்பேரேஷன் சகலதும் செய்தாச்சு, ரைட். இது வந்து ஒரு பாத்ரூம் இந்த இடத்துல வரப்போகுது. இது இன்னொரு ரூம் பாருங்கள், மிக மிக பிரம்மாண்டமான நல்ல ஒரு சூப்பர் டபுள் ரூம். அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான இது முழுக்க நான் தான் சொன்னேன் கண்டென்ஸ், அதாவது வந்து கான்க்ரீட் பிளாக்ஸில் ஃபுல்லாக கட்டிக்கும். வெளியில் வந்து அவுட்லைன் வந்து பிரிக் ஒர்க் உள்ளுக்கு. இது மற்ற நடுவில் வந்து 100ல் வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் கவட்டி இன்சுலேஷன் அதுகள் எல்லாமே வச்சுருக்கோம். உண்மையாக நல்ல ஒரு அமைப்பில் அந்த மாதிரி வந்து கொண்டு இருக்குது. வீரர்கள் வேலைகள் வந்து துரித கதியில் போய்கொண்டிருக்குது வேலைகள் வந்து. இன்னொரு சைட் வால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உள்ளுக்கு பிளாக்ஸ் கட்டி அதுக்குரிய ப்ரிப்பேரேஷன் செய்து ஸ்டீல்கள் எங்கெங்கே எல்லாம் வைக்கணுமோ அங்கங்கே எல்லாமே வந்து லோட் பேரிங்குரிய அதுக்குடைய ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அதனுடைய ப்ரிப்பேரேஷன் முடித்து வெளி பிரிக் கட்டுற இதுதான் அந்த ப்ராசஸ். டேம் ப்ரூஃப் ஷீட் எல்லாமே சரியான முறையில் மிக மிக நீட்டாக பாருங்க. இந்த கவட்டி இன்சுலேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நாங்கள் ஃபுல்லாக நீட்டாக அதை கொடுத்துருக்குறோம். அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சம ஹவுஸ். என்னடா இது சம ஹவுஸுன்ற அப்டேட்டை பற்றி காணையில்னு யோசிச்சிருப்பீங்க. இது வந்து பெர்மிட்டட் டெவலப்மெண்ட்டுக்கு கட்ட வலிக்கிறாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் அதன் சைஸை வந்து கொஞ்சம் கூட்டி கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் பிளானிங் பர்மிஷனை போட்டுனாங்க. அது வந்துட்டுது. இனி அதனுடைய முன்னேற்றத்தையும் வந்து பார்ப்பீங்கள். அதுவும் பின்னால் ஒரு 80 ஸ்கொயர் மீட்டர் கிட்ட வருது. அழகாக வருது. மிக லெந்தான ஒரு கார்டனாக இருந்தாலும் அங்கே ஒரு 80 ஸ்கொயர் மீட்டர், இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 400 ஸ்கொயர் மீட்டர் கிட்ட வருது. இந்த அமைப்பையும் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் செய்து முடியக்க வேறு லெவலில் வந்து இருக்கும். மிக மிக குறுகிய காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் இவ்வளோ வேலையையும் வந்து மிக துல்லியமான முறையில் எங்கள் நிறுவனம் வந்து ஃபுல்லாக செய்து வந்திருக்குது. ஆர்கிடெக்சர் டிசைன், பிளானிங் பெர்மிஷன், ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன்ஸ், பார்ட்டி வால் எக்ரிமெண்ட்ஸ், அடுத்தது பில்டிங் ஒர்க்ஸ், ஓல் ரிலேட்டட் பில்டிங் ஒர்க், நியூ பில்டாக இருக்கலாம், லொஃப்ட் கன்வர்ஷனாக இருக்கலாம், எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாம். எங்களுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு ஸ்பேஸ் அதில் இருக்குதுன்னு சொன்னால் அதை மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு பிடித்த உங்களோட கனவு இல்லங்களை மிக குறைந்த செலவிலையும் மிக குறுகிய காலப்பகுதியிலையும் நாங்கள் உங்களுக்கு அமைத்திருக்கிறோம். அதி உயர் தரத்தில், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதி உயர் தரம், குவாலிட்டியான மெட்டீரியல். ஆகவே அலைங்கள் 075 08 64 78 64. மீண்டும் இன்னொரு நாள்
இந்த வீட்டினுடைய புதிய அப்டேட்டோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் AK சுமன். நன்றி, வணக்கம்.